அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் புத்தாண்டு ராசி பலன். மகர ராசிக்கு இந்த வருடம் கிரக பயிற்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகரம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்போவுமே தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த மகர ராசிக்காரருக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் எவ்வளோதான் நீங்கள் முயற்சிகள் எடுத்து ரொம்ப திறமையானவங்களாக இருந்திருந்தாலும் இந்த ஒரு 7-7.5 வருஷ காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா 7.5 சனிங்கிற ஒரு பிடியில் சிக்கி, அதாவது பண விரயம், ஆரோக்கிய பாதிப்புகள், குடும்ப அமைதி கிடக்கூடிய சில சூழ்நிலைகள் எல்லாமே கடந்து வந்திருப்பீங்க. கடந்து வந்தாலும் முழுமையாக நம்ம அதிலிருந்து வெளியே வந்துட்டோமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியக்கூடிய ஒரு தருணம் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் ஆனால் முழுமையான அந்த ரிலீஃப் ஆகலை அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் மகர ராசிக்காரர் இருந்துகிட்ருக்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த பரபவா வருஷம் அப்படின்னா, அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க. இந்த ஆண்டு முழுவதும் கிரக பயிற்சிகள் பார்த்துட்டோம்னா நிச்சயமாக நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளவோ சில நெருக்கடிகள், எவ்வளவோ ஒரு மன கஷ்டங்கள், குடும்ப ரீதியிலையும் அன்பான ஒரு பாசம் மிக்க சில மனிதர்களாலையும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அதாவது சில கடினமான கஷ்டங்களை நம்ம மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கிறது ஒரு சாதகமான விஷயமா இருந்தாலும் சில விஷயங்கள் நமக்கு எதிர்பார்த்த ஒரு மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாக போகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒன்று, அதாவது சனி பகவான் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி ஜென்மாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிற போது நிச்சயமாக அது நல்லா இருக்குது. அதுலேயும் பார்க்கும்போது சனி 3, 6, 11 இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏற்கனவே எத்தனையோ நம்ம போராடினோம். எத்தனையோ சிலர்லாம் பார்த்தோம்னா தெண்டது கண்டமாச்சு, கைப்பொருள் விரயமாச்சு, பண்புள்ள இடத்தை விட்டு வனவாசமே ஓடி இருப்பீங்க. இடம் மாறினேன், இடம் மாறி பிரயோஜனம் இல்லை. ஒரு வீடு கட்டலாம்னு எஸ்டிமேட் போட்டேன், முழுசாக கட்டி முடிக்க முடியல. ஒரு இடம் வாங்கினேன், அதிலிருந்து தான் பிரச்சனையே ஆரம்பமாயிடுச்சு. இப்படிலாம் நடக்கும். சரிங்களா? ஒரு இடத்துல வேலையில் இருந்தோம், எவ்வளோ ஒரு பெரிய அளவில் இருந்தோம், ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த இடத்துல வேலையே இப்போ இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு. தப்பே பண்ணல, தப்பு பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு, பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. இப்படி எல்லாமே என்னென்னா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனைக்கு முழு காரணம் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஒன்றும் நம்ம நம்பினதுனால சில ஏமாற்றங்கள் சந்திச்சிருப்பீங்க, இல்லையா நம்ம நம்பினவங்க நம்மளுக்கு துரோகத்தை பண்ணிட்டு போயிருப்பாங்க. சரிங்களா? இன்னும் சிலருக்கு பார்த்தோம்னா, அதாவது நம்மளுடைய எண்ணம், சிந்தனை ஏதோ ஒரு பலவீனம், ஆரோக்கியத்திலேயோ இல்லை நமக்கு வர வேண்டிய பொருளாதாரம், பணம், நம்மளுடைய சொத்து அடுத்தவங்க பிடியில் ஏமாந்து அவங்கள அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய வேதனையிலேயே இன்றைக்கி நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆனால் கைக்கு வரல, அதுக்கு செலவு பண்ணி போதும் ஆயிடுச்சு. இப்படிலாம் இந்த சிக்கல்கள் எல்லாமே தீர்த்துக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த வருடம் முழுசாகவே இந்த சனி பகவான் அதே இடத்துல தான் இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து 2027 ஏப்ரல் வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது பரவா வருஷங்கிறது தமிழ் வருட பிறப்பு. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குரு பயிற்சி உங்களுக்கு உண்மையிலேயே சக்ஸஸ். சரிங்களா? ஏன்னா இந்த ஒரு 10 மாதமாக கணக்கு போட்டு பாருங்க. சொல்லும்படி அவ்வளோ சிறப்பில்லை, நேரம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்லி நமக்கெல்லாம் நல்லது நடக்கலைங்கிற ஒரு வெறுப்பு உங்கள் மனசில் இருந்துகிட்ருக்கும். இந்த நிலை மாறக்கூடிய வாய்ப்பு என்னென்னா, குரு 6ஆம் இடத்துல இருந்தது. 6ல் இருந்த குரு திட்டம் போடுறது நீங்கள், செயல்படுத்துறது பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க. சரிங்களா? உழைக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சே இருக்காது. ஏதாவது ஒரு படிப்பை கூட படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையிலே கூட நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பிடிச்ச வேலை கிடைச்சிருக்காது, கிடைச்ச வேலை நிலச்சிருக்காது. சரிங்களா? அப்படியே நம்ம எதிர்பார்த்தாலும் அது கிடைக்கிறதில்ல. வேலையிலையும் பிரச்சனைங்கிறேன். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? கடன் மட்டும்தான் மிச்சமாச்சு. அந்த கடன் காட்டுறது தான் இப்போ என்ன வேலையும் தெரியல. இதுதான் பிரச்சனையாக இருந்திருக்கு. அதெல்லாம் விட்டுருங்க, புதுசாக நீங்கள் உருவாக்குவீங்க. சரிங்களா? ஏன்னா குரு பகவான் கரெக்டாக 7ஆம் இடத்துல உச்ச பலம் அடைஞ்சு உங்கள் ஜென்மத்தை பார்க்குது. கண்டிப்பாக அற்புதம் தான். முயற்சிகளால் முன்னேற்றம் கிடைக்கும். ராகு டிசம்பர் மாதம் பார்த்துட்டோம்னா
ஜென்மத்துக்கு வந்துடுது. 2ஆம் இடத்துல இருந்த ராகு என்னாச்சு, குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் இருந்தது பாருங்க, அதெல்லாம் ஃபினிஷ் கரெக்டாகிடும். ஆமாங்க. அதாவது நம்மளுடைய குடும்பத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் கூட பெருசாக வெடிக்கிறது. அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு யார் வேண்டியவங்களோ அவங்களே நமக்கு பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது. பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளையும் கிள்ளி விடுறது, தொட்டிலையும் ஆட்டி விடுறது, நல்ல மாதிரியே இருக்கிறது, கடைசியில் நம்ம எப்போ பாதம் பார்த்து நம்மளை வந்து பகையை தீர்க்கலாங்கிறது திட்டம் போட்டு குழியில் தள்ளி விட்ட மாதிரி சில செக்கில் தள்ளி விட்டாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியாயிடும். ஆக மொத்தத்தில் நம்ம நல்லா வாழ்ந்தால் கூட மற்றவங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு கிரகம் கெடும்போது என்னாகும், பம்பு விலைக்கு வாங்கின மாதிரி பார்த்து நம்ம யாருக்கு பண்ணணுமோ அவங்கள பகையாளி ஆகின மாதிரி இதெல்லாம் நடந்துருச்சு. அதெல்லாம் சரியாயிடும். குரு பெயர்ச்சியும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்கும். அது அடுத்த ஜூன் வரைக்குமே சரிங்களா, நல்லா இருக்கும். 2027 வரைக்குமே நல்லா இருக்கும். 2027 ஜூன் வரைக்குமே. அப்போது இது ஒரு நல்ல காலகட்டம். ஜென்மத்துக்கு ராகு வருதுன்னு பயப்பட வேண்டாம். டிசம்பர் 5ஆம் தேதி அதாவது குரு சண்டால யோகமாக வேலை செய்ய போகுது. அந்த குரு உச்சகுரு பார்க்குறதுனால அப்போது இது வரைக்கும் திருமணம் ஆகலைங்க, கல்யாணம் ஆகலை, எத்தனையோ பொண்ணு பார்த்தோம், எல்லாமே பொருத்தம் இருக்குது, எல்லாம் நடக்கிற நேரத்தில் கெடுத்து விட்டுட்டாங்க யாரோ, இன்றைக்கி நின்று போச்சு. அதிலிருந்து பார்த்தோம்னா நம்பிக்கையே இல்லை கல்யாணம் ஆகணுன்ட்டு, எந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும் சரிங்களா. திருமணம் மே முடிஞ்சதும் ஜூன்லேருந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். முதல் திருமணம் நடந்து பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நடந்தவங்களுக்கு 2வது வாழ்க்கை கைக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகளும், புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு ஆண் வாரிசு பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும். குலதெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஆரோக்கிய தொந்தரவுகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக மருத்துவம், நரம்பு பிரச்சனை, கை கால் வலி, இந்த பிரச்சனைகள் இல்லாமல் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் இருக்கும். அது வந்து உங்களுக்கு மே மாதத்தில் நீங்கள் அதுக்குண்டான ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்ட மருத்துவ வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்தும் போது சிறப்பை கொடுக்கும். இன்னொன்று சொல்ல போனோம்னா உங்களுக்கு சுப செலவுகள் பண்ணலாம். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, மண்மனை வாங்குறது, லோன் போட்டு கிரையம் பண்ணுறது, இதெல்லாமே பண்ணலாம். இதுக்கு முன்னால் அரசாங்க சிக்கல்கள் வந்து சில பிரச்சனைகள், ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனைகள், ஒரு கோர்ட்டு வழக்கு பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால அதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்குங்க. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் சரிங்களா. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் உற்றார் உறவினர்களால் ஏற்பட்ட சில சங்கடங்கள் செழிப்புகள் தீரும். உங்களுடைய சொத்து, உங்களுடைய பாகம், உங்களுடைய அதாவது உங்களோட புரிதல் ஏற்படக்கூடிய மனிதர்களால் நிச்சயமாக அவங்களால ஒரு அனுகூலங்கள், நன்மைகள் உண்டாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் சரிங்களா. ஆக மொத்தத்தில் இந்த பிரபவா வருஷம், இந்த வருடம் உங்களுக்கு சில சாதகமான வாய்ப்புகள் இருப்பதனாலே ஜென்மத்தில் ராகு வரதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு முக்கியமான விஷயங்க சரிங்களா. இப்போ சொன்னது கோச்சார அடிப்படையில் நம்ம பலன்களை சொல்லி இருக்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகம் உங்களுடைய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணும்னா பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நபருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பான ஒரு முன்னேற்றமான வளமான எதிர்காலமாக அமையும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.